யாழ்ப்பாணக் கல்லூரியின் பழைய மாணவர், அதிக ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவர், அனைத்து மாணவர் விடுதிகளிலும் வார்டனாக இருந்தவர், யாழ்ப்பாணக் கல்லூரியின் அதிபராகி இன்று இளைப்பாறிக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய ஆசிரியர் டாக்டர் நாயல் அரசரட்னம் விமலேந்திரன் ஜேபி அவர்களை அவருடைய இல்லத்தில் நான் சந்திக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களது மாணவர் பருவத்தையும் யாழ்ப்பாணக் கல்லூரியின் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். நான் ஆரம்ப கல்வியை சாவகச்சேரி ட்ரீபர்க் கல்லூரியிலே கல்வி கற்றினான். அதன் பின்னராக ஓலெவல் பாஸ் பண்ண உடனே முதலாவது ஹேஸ்டிங் ஸ்காலராக யாழ்ப்பாண கல்லூரிக்கு தென்மராட்சியிலிருந்து விடுதியிலே வந்து சேர்ந்து கொண்டேன். அப்பொழுது ராஜன் கதிர்காமர் அவர்கள் பிரின்சிபலாக இருந்தார்கள், மிஸ்டர் ராஜசிங்கம் அவர்கள் வைஸ் பிரின்சிபலாக இருந்தார்கள். அந்த மேத்தமேட்டிக்ஸ் ஸ்ட்ரீமிலே தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். நான் இருந்த ஹாஸ்டலுக்கு பேர் அப்பொழுது ஹவுலன் ஹால், அதோடு சேர்ந்து செல்லையா ஹாஸ்டலும் இருந்தது. அந்த ரெண்டும் சேர்ந்து பலக மாளிகை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அழகான கட்டிடத்திலே எங்களுடைய வாழ்க்கையை யாழ்ப்பாண கல்லூரியிலே தொடங்கினோம். அப்படியாக படிப்படியாக வளர்ந்து நான் ஏலெவல் எடுத்த பிறகு முதலாவது மாணவ ஆசிரியனாக யாழ்ப்பாண கல்லூரியிலே நான் நியமிக்கப்பட்டேன். அது என்னுடைய ஆசானாகிய திரு ராஜசிங்கம் அவர்கள் கணிதம் படிப்பிப்பதற்காக யாழ்ப்பாண கல்லூரி வரலாற்றிலே முதலாவது மாணவ ஆசிரியராக நான் இங்கே இணைந்து கொண்டேன். அது 1973ஆம் ஆண்டிலே மே மாதம். அந்த நாள் தொடக்கம் 2013 டிசம்பர் 24ஆம் தேதி வரை யாழ்ப்பாண கல்லூரியிலே தொடர்ந்து என்னுடைய பணி நீடித்தது. பல்வேறு நிலைகளிலே பல்வேறு கஷ்டங்களினூடாக பல்வேறு அனுபவங்களினூடாக இந்த பதவிக்கு வரக்கூடியதாக இருந்தது. நான் ஆரம்ப காலத்திலே ஹவுலன் ஹாஸ்டலுடைய உப பாதுகாவலராக இருந்தேன். அதன் பின்னர் நான் சாண்டஸ் விடுதியிலே உப பாதுகாவலராக இருந்த காலங்களிலே நீதிதேவன் என்று அழைக்கப்படுகின்ற விக்டர் செல்வம் அவருடைய மகன், அவர் உதயன் என்ற ஒரு பெயரிலே இப்பொழுது பிரபல சினிமா டைரக்டராக இருக்கிறார். அவர் என்னுடைய மாணவனாக விடுதியிலே வைத்திருந்த பெருமை எனக்குரியது என்ற நேரத்திலே இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் அந்த விடுதியிலே வளர்ந்த காலங்களிலே யாழ்ப்பாண கல்லூரியினாலே பலவிதமான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுவது வழக்கம். அதிலே ஒன்று, விசேடமாக விடுதியிலே இருக்கிறவர்களுக்கு விடுதியிலே ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமைகளிலே கூட்டங்கள் நடைபெறும். அந்த கூட்டத்திலே ஒவ்வொரு மாணவனுடைய உறைந்து கிடக்கின்ற உள்ள கிடைக்கைகளை தட்டி எழுப்புகின்ற வேலைதான் அந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். அப்படியான ஒரு கூட்டத்திலே தான் நீதிதேவன் அவர்கள் முதலாவதாக பாடல்களை பாடத் தொடங்கினார். அப்பொழுது நான் அவரை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீ ஒரு நாளைக்கு ஒரு பெரிய பாடகராக வரப்போகிறீர் என்று சொல்லி அவரை தட்டி கொடுத்து நான் இன்று எனக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த நேரம் அவருடைய அந்த தாளந்தை நான் கண்டு கொண்டதினாலே அதை நான் வளர்த்து எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார். ஆகவே யாழ்ப்பாண கல்லூரியுடைய மிக சிறப்பான ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், குறிப்பாக விடுதி வாழ்க்கையிலே அப்பொழுது அதிபராக இருந்த திரு ராஜன் கதிர்காமர் சொல்லுவார், போர்டர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் த காலேஜ் என்று சொல்லுவார். ஏனென்று சொன்னால், அந்த விடுதி மாணவர்களை நம்பித்தான் விளையாட்டுத்துறை என்றாலும் சரி, படிப்புத்துறை என்றாலும் சரி, பாடசாலை நடக்கின்ற என்ன விதமான ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான திறன்களையும் வளர்க்கின்ற வாய்ப்புகளை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு மாணவனுடைய ஆற்றலை கண்டுகொள்வது, அதை அடையாளம் காணுதல், அதை வெளிக்கொண்டு வருதல், அதை முன்னேற்றுவது அல்லது அதை செப்பனிடுவது ஒரு ஆசிரியருடைய மிக முக்கியமான கடமையாக என்னுடைய சிந்தனையிலே அந்த நாள் தொடக்கம் பட்டது. இரண்டாவதாக நான் அதன் பின்னராக 1995ஆம் ஆண்டிலே நிர்வாகத்தோடு நான் சேர்ந்து கொண்டேன். அந்த நாளிலே இருந்து 2013 வரை படிப்படியாக உயர்ந்து யாழ்ப்பாண கல்லூரியுடைய அதிபராக 10 வருட காலங்களாக நான் இந்த யாழ்ப்பாண கல்லூரியிலே சேவை செய்கிறேன். அந்த காலங்களிலே நான் வைத்திருந்த மிக முக்கியமான சிந்தனை என்னவென்று சொன்னால், சமூகத்தை மேம்படுத்த வேண்டும்.
ஒரு வகுப்பிலே கடைசி வாங்கிலே இருக்கிறவன் முன் வாங்கிலே வரக்கூடிய வரைக்கும் நாங்கள் உயர்த்த வேண்டும். முன்வாங்கிலே இருக்கிறவர் எப்படியாவது படிப்பார், அவருக்கு இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் போதுமானது. ஆனால் பின்வாங்கிலே இருக்கிறவரை தட்டி எழுப்புவது தான் ஆசிரியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு என்று நான் அதை மிக அவதானமாக இருந்தேன். அது மட்டுமல்ல, வறுமையினாலே மாணவர்கள் படிக்க முடியாமல் தன்னுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வர முடியாமல் இருந்த பல மாணவர்களை நான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸை உருவாக்கி அவர்களை ஆளாக்கி விட்டிருக்கிறேன். இன்று பெரிய ஆலமரங்களாக, பெரிய விருட்சங்களாக இந்த பாடசாலையிலே வந்து இந்த 200வது ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது ஒரு மிகவும் மனதுக்கு திருப்தியாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் நினைத்த காரியங்களை செய்து முடித்து விட்டேன் என்ற திருப்தி இந்த 200வது ஆண்டு செலிப்ரேஷனில் எனக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாண கல்லூரியில் இருக்கின்ற மைனர் ஸ்டாஃப் என்று சொல்லப்படுகின்ற சிற்றூழியர்கள், அவர்களையும் சமமாக நடத்திய பெருமை எனக்குரியது. அவர்களையும் சமமாக ஸ்டாஃப் ரூமிலே வைத்து இருத்தி கூட்டம் வைத்ததை செல்வரட்னம் என்று சொல்லுகின்ற ஒரு சமையல் பெரியார், அவர் இறந்து விட்டார். அவர் இன்னும் சொல்லுவார், எங்களை கதிரையில் இருத்தி கூட்டம் வைத்த முதலாவது அதிபர் நான் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இந்த அவரையும் ஒரு மனிதனாக கணிக்க வேண்டிய ஒரு இயல்பு இருக்கிறது. யாரையுமே நாங்கள் மனித இயல்போடு கணிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. இரண்டாவதாக, எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு வாய்ப்புகளை திறந்து கொடுக்கின்ற ஒரு மனப்பான்மை இருந்தது. அதனாலே என்னுடைய காலங்களிலே அநேகமான ஆசிரியர்கள் டிப்ளோமா, மாஸ்டர்ஸ் என்று முடித்தார்கள். அது மட்டுமில்லை, அநேகமான பிள்ளைகள் பல துறைகளிலே அவர்களை உருவாக்கி செய்யக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக நான் செய்த மிக முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால், விளையாட்டுத்துறையை வளர்த்தது. இந்த விளையாட்டுத்துறையை வளர்க்கும் பொழுது என்னுடைய சிந்தனை என்னவாக இருந்தேன்னு சொன்னால், இந்த கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவர்கள், ஏனென்றால் இது ஒரு கிராம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பாடசாலை என்று பலர் அதை சொல்லிக் கொள்வார்கள். இட்ஸ் எ வில்லேஜ் ஸ்கூல். ஆனால் இது வில்லேஜ் ஸ்கூல் அல்ல, வில்லேஜ் காலேஜ். ஒரு கல்லூரி என்றால் ஒரு கிராமத்தில் தான் இருக்கும். அந்த வகையிலே இந்த கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் வெளியிலே டவுன் ஏரியாவில் இருக்கின்ற மாணவர்களோடு ஏதாவது விதத்திலே உறவுகளை ஏற்படுத்த வேணும். அது பிற்காலத்திலே அவர்களுக்கு நல்ல உறவை ஏற்படுத்தும் என்ற ஒரு ரீதியிலே எல்லா பாடசாலைகளோடையும் நாங்கள் ஃபுட்பால் தொடக்கம் எல்லா விதமான கேம்ஸ், ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட்பால், நெட்பால், டென்னிஸ், எல்லா துறைகளிலும் இன்டர் ஸ்கூல் மேட்சஸை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் ஏனென்றால், முக்கியமான ரீசன் என்றால், மாணவர்கள் தன்னுடைய வயது ஒத்த நகர்ப்புறங்களில் படிக்கின்ற மாணவர்களோடையும் தங்களுடைய உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இதன் விளைவாக நாங்கள் என்னுடைய காலத்திலே ஹாக்கி நேஷ்னல்ஸ், ஸ்ரீலங்கன் நேஷ்னல்ஸை நாங்கள் இங்கே வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பினாலே பட்டுக்கோட்டையில் வாழ்கின்ற மக்களும் ஒரு நேஷ்னல்ஸ் எப்படியாக நடைபெறுகிறது என்பதை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருந்தது. ஆகவே இவ்வாறாக நாங்கள் எல்லா துறைகளிலும் அகாடமி, லிட்டரரி அசோசியேஷன், இப்படியான பல துறைகளிலே மாணவர்களை தட்டி எழுப்புகின்ற முறைகள் யாழ்ப்பாண கல்லூரியிலே இருக்கின்றது. மொத்தமாக சொல்ல வழிக்கிட்டால், யாழ்ப்பாண கல்லூரி ஒரு சமூகத்தை மேம்படுத்துகின்ற ஒரு பாடசாலை. அது மட்டுமல்ல, ஒரு மாணவனுக்கு முழுமையான கல்வியை கொடுக்கின்ற ஒரு பாடசாலை. இட்ஸ் எ ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். அது மட்டுமல்ல, அந்த முழுமை மட்டுமல்ல, கல்வியினுடைய மிக முக்கியமான நோக்கமான நடவடிக்கை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடசாலையாக இருக்கிறது. ஆனபடியினாலே இந்த பாடசாலையை சிறப்பான பாடசாலையாக கருதப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மிக முக்கியமான சில பண்புகள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தகுதிகளையும் அவரை ஆயத்தப்படுத்தி, அந்த தகுதிகளை பரீட்சித்தமாக பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய கழகங்களை ஏற்படுத்தி அதனூடாக இவர்களை வளர்த்து எடுக்கின்ற பொழுது, இன்று நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பல மாணவர்கள் இந்த திறன்களை உடையவர்களாக இங்கே வந்து காட்சி அளிப்பது மிக மன திருப்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல இடைஞ்சலுக்கு ஊடாக இந்த பாடசாலையை நடத்த வேண்டியிருந்தது. நான் பொறுப்பேற்கின்ற பொழுது இந்தியன் IPKF போய் ஸ்ரீலங்கா ஆர்மி வருகின்ற காலம். அப்பொழுது ட்ரெயின் வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, நல்ல ரோட்டு வசதி இல்லை. இப்படியான ஒரு காலத்தில் தான் நாங்கள் பொருட்படுத்தினாங்க. ஆனால் யாழ்ப்பாண கல்லூரியை பொறுத்த மட்டும் எல்லா விதமான நிகழ்வுகளும் ஒன்று கூட தவறாமல் எல்லாவற்றையும் இந்த கஷ்டங்களின் மத்தியிலும் நாங்கள் சிறப்பாக செய்தது காரணம் என்னவென்று சொன்னால், மாணவர்களுக்கு இந்த கஷ்டங்கள் புரியாது.
அவர்களுடைய பருவத்தை வீணாக்க முடியாது. ஆனபடியினாலே அவர்களுக்கு பருவத்திலே கிடைக்க வேண்டிய சகல காரியங்களையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதை நாங்கள் செய்தோம். நான் ஒரு முறை IPKF இங்கே வந்த பொழுது நான் தான் முதலிலே அம்பிட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எல்லாரும் போய்விட்டார்கள், நீங்கள் மட்டும் ஏன் மிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நான் மட்டுமல்ல, சவுத் இந்தியா பிஷப் ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று பிஷப் அம்பலவானரிடம் கூட்டிக் கொண்டு கதைத்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது அவர் மேஜர் சௌத்ரி என்பவர் சொன்னார், நீர் திரும்பியும் உடைய இடத்துக்கு போகும். எனக்கு பயம், 2 பக்கம் குருக்கா ஆமி இருக்கிறார்கள், அவர் சொல்லுகிறார். தனிமையிலே நடந்து வருகிறேன், கால்கள் 2 பதட்டம். நடந்து வந்து ஹாஸ்டலில் அந்த சோல்பரி கேட்டில் எட்டி பார்க்கிறேன், ஒரு குரூக்கா நின்று பார்க்குறார் என்னை. அப்பொழுது அவர் சொன்னார், கையை காட்டினார், சொல்லு. இப்போ நான் திரும்பி வந்து ஹாஸ்டலுக்கு சேர்ந்த பொழுதுதான் முழுமையாக மூச்செடுக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னராக எல்லாரும் ஹாஸ்டலுக்கு மூவ் பண்ணாங்கள். இவர் மேஜர் சௌத்ரி மீண்டுமாக வந்து கண்டு சொன்னார், இந்த லைப்ரரியில் ஏன் இந்த லைப்ரரியில் இந்த ஆக்கள் எல்லாம் அங்கே, பள்ளிக்கூடத்தின் அதிபர் அங்கே என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், அதிபர் ஹாஸ்டலுக்கு மாறிவிட்டார் என்றால் இங்கே பயம் என்று சொல்லி உடனடியாக வந்து அதிபருடைய பணிமனையை புறப்படுக்க சொல்லும் என்று சொன்னார். ஒரு புல்லட் இங்கேருந்து வந்திருந்தால் நான் இந்த லைப்ரரியை அழித்திருப்பேன், ஆனால் அதில் கவலைப்படுற முதலாவது மனிதன் நானாகத்தான் இருப்பேன் என்று சொன்னார். அப்படியான அனுபவங்களின் ஊடாக நாங்கள் வந்த பலவிதமான அனுபவங்களை பெற்றுத்தான் இந்த பயணத்தை தொடர்ந்தோம். ஆனால் முடிவிலே பார்க்கின்ற பொழுது கடவுள் எங்களை அழைத்தமைக்கான எல்லா விதமான காரியங்களையும் பலப்படுத்தி இம்மட்டுமாய் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி. மிகவும் மகிழ்ச்சி சார். என்னுடைய 10வது வயதில் முதலாக நான் உங்களை சாண்டர்ஸ் ஹாஸ்டலில் சந்தித்தேன். நீங்கள் எனக்கு சப்பார்டனாக இருந்தீங்க, எனக்கு மேத்ஸ் டீச்சராக இருந்தீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாழ்ப்பாண கல்லூரியில் அறிமுகப்படுத்திய போது அதை முதல் கற்பித்த ஆசிரியராகவும் நீங்கள் தான் இருந்தீங்க. எல்லா மாணவர்களோடும் சுமூகமாக பழகக்கூடிய ஒரு ஆசிரியராக நான் உங்களை பார்த்திருக்கிறேன். விடுதி வாழ்க்கையில் பல்தரப்பட்ட மாணவர்கள் அங்கே இருந்த சூழ்நிலையில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை மையப்படுத்துகிற எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் உங்ககிட்ட நான் பார்த்தது கிடையாது. 50 வருடங்களை தாண்டிய இன்றும் அதே நேசமும் அன்பும் உங்கள் மேல் இருக்கிறது. ஓய்வு பெற்றிருக்கிற நீங்கள் உங்களுக்கும் யாழ்ப்பாண கல்லூரிக்குமான அந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற போது இதை நான் செய்திருக்கலாம், இதை நான் செய்யாமல் விட்டிருக்கலாம், இதை நான் நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தருணங்கள் எவை? நான் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய முடியாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் பலவிதமான சிக்கல்கள். அதிலே மிக முக்கியமான சிக்கலாக இருந்தது தென்னிந்திய திருச்சபையினுடைய பிளவு. அது நான் பிரின்சிபலாக பதவி ஏற்றது 2003ஆம் ஆண்டு. 2015ஆம் ஆண்டிலே அந்த பிளவு ஏற்பட துவங்கிவிட்டது. அப்பொழுது எனக்கு வைஸ் பிரின்சிபலாக இருந்தவர் இந்திராணி ஜெயக்குமார் அவர்கள். அவருடைய கணவர் தான் பிரிந்து போன அந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய சபையினுடைய ஒரு மிக முக்கியமான பிரமுகராகவும் தலைவராகவும் இருந்தவர். ஆனாலும் இந்த பிளவு யாழ்ப்பாண கல்லூரிக்குள்ள ஒரு விதமான வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாத வகையிலே திருமதி இந்திராணி ஜெயக்குமாரனும் நானும் தொடர்ந்து இந்த பாடசாலையை நடத்திய ஒரு அனுபவமாக, ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் அது. யாழ்ப்பாண கல்லூரியிலே மிக சந்தோஷமாக ஒன்றாக இணைந்து பணியாற்றிய அதிபர் உபதிபர் வரிசையிலே நாங்கள் 1வது இடத்தை பெறுகிறோம் என்று நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகு வைஸ் பிரின்சிபலுடைய எண்ணிக்கைகள் கூடினதும் அப்படி பலவிதமான மாற்றங்கள் இங்கே ஏற்பட்டது. அந்த இடத்திலே நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். நான் ஏனென்று சொன்னால் அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை கூடுதலாக கொண்டு வருகின்ற பொழுது பள்ளிக்கூடத்தினுடைய தராதரம் குறைகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது என்ற ஒரு சிந்தனை ஒன்று என்னுடைய மனதிலே வந்ததுண்டு. 2வதாக நான் சொல்லக்கூடியது, இந்த ஹோம்ஸை நடத்துகின்ற பொழுது பல்வேறு இடங்களிலிருந்து சந்தைகளினாலே பாதிக்கப்பட்டவர்கள், பல்வேறு விதமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களை கொண்டு வந்து நாங்கள் யாழ்ப்பாண கல்லூரியிலே சேர்த்தோம்.
அப்படியாக சேர்க்கின்ற பொழுது பலவிதமான குற்றச்சாட்டுகள் எங்களில் இருந்தது. அந்த குற்றச்சாட்டில் ஒன்று என்று சொன்னால் யாழ்ப்பாண கல்வியுடைய ஸ்டாண்டர்டை நாங்கள் குறைக்கப் போகிறோம், கல்வி தராதரம் குறைகிறது என்று எல்லாம் பலர் சொன்னார்கள். ஆனால் இது ஒரு கிறிஸ்தவ பாடசாலை என்ற ரீதியிலே நாங்கள் அவர்களை அரவணைத்து கொண்டோம். இன்று நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் நல்ல நிலையிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே இருந்து வெளியான ஒரு மாணவன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கிறார். அப்படி பல இடங்களிலே நல்ல உத்தியோகங்கள் இருக்கிற பொழுது அப்பொழுது அவர்கள் சொன்ன காரியங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எடுத்த அந்த ரிஸ்க் ஒரு சரியான ரிஸ்க் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அடுத்ததாக நாங்கள் பார்க்குற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பாடசாலை இன்னும் சமூகத்துக்குள்ளே கூடுதலாக இறங்கி வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் நினைக்கிற ஒரு காரியம், the influence of Jaffna College should uplift the society. ஏனென்றால் வட்டுக்கோட்டையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முந்தி இருந்த அந்த கடை தொகுதியே இல்லாமல் பாடசாலை மட்டும் இருக்கின்ற ஒரு சூழல் ஒன்று ஏற்படுகிறதை பார்க்கிறோம். இதை அண்டிய கிராமங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு போகிறதையும் பார்க்கிறோம். ஒரு காரணம், பாடசாலையே வளர்ந்தது ஆனபடியினால் பாடசாலை ஐடென்டிட்டியே இந்த கிராமத்தில் காணும் போதுமானது என்ற ஒரு சிந்தனை. இரண்டாவது, இதை டெவலப் பண்ண வேண்டும். சில வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களாலும் சரி, இந்த பள்ளிக்கூடத்தை அண்டி வாழ்கின்ற ஆசிரியர் குழாம் என்றாலும் சரி, அது நாங்கள் தேவையான வசதிகள், கடை தொகுதிகளோ அல்லது பெட்ரோல் ஷெட்டோ அப்படியான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்றது என்னுடைய மனதிலே நெடுகை இருந்த ஒரு காரியம். அதனொரு விளைவாகத்தான் நாங்கள் இந்த கமர்ஷியல் பேங்க்குடைய ஏடிஎம் மிஷின் ஒன்றை நாங்கள் இந்த சந்தையிலே போட்டோம். ஏனென்று சொன்னால், காரநகர் மட்டுமுள்ள மக்கள், சங்கானம் மட்டுமுள்ள மக்கள், அப்பொழுது சங்கானையில் பேங்க் வராத காலம், இந்த ஏடிஎம் மிஷினை போட்டு இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இது எந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அதை நாங்கள் போட்டோம். அப்படி பல காரியங்களை நாங்கள் செய்து வந்தோம். ஆனால் இன்னும் இந்த சமூகத்தை முன்னேற்றக்கூடிய படிமுறைகளை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. கூடுதலான வறிய மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்களுடைய பாடசாலையால் செய்ய முடியாவிட்டால் ஒரு பாடசாலையாலும் அது செய்ய முடியாது. ஆனபடினாலே இது ப்ரைவேட் காலேஜ் என்று சொன்னாலும் கூட, இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் இருந்து அநேகமான காசு அறவர்றது என்பது பொருத்தமற்றது. அது மட்டுமல்ல, வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் இந்த பாடசாலையில் படிக்கிறார்கள் என்பதும் பொருத்தமற்றது. இது ஒரு தனித்துவமான ஒரு பாடசாலை என்பதை நான் இந்த இடத்திலே குறித்து காட்ட விரும்புகின்றேன். 200வது ஆண்டை தொட்டிருக்கிறது யாழ்ப்பாண கல்லூரி. இந்த நேரத்தில் உங்களது மனநிலை எப்படி இருக்கிறது? என்னுடைய மனநிலை மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது, முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், என்னை ஒரு கடையிலே ஒரு நபர் கண்டு கேட்டார், ஒரு வயது போனவர், இவ்வளவு களியாட்டங்களை நான் ஒரு அதிபருடைய காலத்திலுமே காணவில்லை என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் நான் அவருக்கு மறுமொழி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்னுடைய மனதிலே எழுந்த காரியம் என்னவென்று சொன்னால், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் பணம் தான் இதற்கு காரணம் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். ஏனென்றால் எங்களுடைய காலங்களிலே இப்படியான பணம் உதவிகள் மாணவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இருக்கவில்லை. யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள், உங்களுக்கு தானே ட்ரஸ்டீஸ் இருக்கிறார்கள், அவர்கள் காசு தருவார்கள் தானே என்ற ஒரு விளக்கம் இருந்தது. இப்பொழுது ட்ரஸ்டீஸுக்கு இடையிலேயும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டபடினாலே பழைய மாணவர்கள் முன் வந்து செய்கின்றதனாலே பழைய மாணவருடைய அந்த ஸ்ட்ரென்த்தை இப்பொழுது காட்டுகின்ற ஒரு வெளிப்பாடாகவும் இந்த 200வது நிகழ்வு திகழ்கிறது என்றுதான் என்னுடைய ஒரு சிந்தனை. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற போது எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எப்படி இருக்குது சார்? அந்த ரிலேஷன்ஷிப் இப்பொழுது இல்லை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இந்த சண்டை நடந்த உள்ளூர் சண்டை அதற்கு ஒரு காரணம். என்னென்று சொன்னால், இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடைத்து விட்டது. முந்தி நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அல்லது உதயன் அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது 6 மணிக்கு வீட்டுக்கு வெளியில் இருந்தால் அவர் வீட்டுக்கு வர முதலே அவர் வெளியில் நிற்கிறார் என்ற இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இப்போ நீங்கள் வெளியில் நின்றால் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு ஏன் தேவையில்லாத வேலை என்று சொல்கிற அளவுக்கு அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் உடைந்து போய்விட்டது. இரண்டாவதாக கலாச்சார மாற்றம்.
வெளிநாடுகளில் இருந்து பலர் இங்கே வருவதும் இங்கே போய் படிப்பதுமாக இப்போ வெளிநாட்டில் இருக்கின்ற கலாச்சாரம் இங்கேயும் வந்து விட்டது. என்னென்னு சொன்னால் என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய காரியங்களை பார்த்தால் மட்டும் போதும் அந்த சமூக ரீதியிலிருந்து விலத்தினவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதுபடினாலே பெற்றாருக்கிடையேயும் சில வழிகளில் பிள்ளைகள் மரியாதை கொடுக்காத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், பெற்றோருக்கு பிள்ளைகளிலே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போன காரணம் என்னென்னு சொன்னால், இந்த பிரச்சனைகளின் மூட்டம், நான் வீட்டை விட்டு போய்விடுவேன், இந்த பிரச்சனைக்குள்ளே போய்விடுவேன் என்று ஒரு த்ரெட் ஒன்று இருந்தபடினாலே பெற்றோரும் கூடுதலாக கண்டிப்புகளை செலுத்தவில்லை. இதனது ஒரு ஒட்டுமொத்தமான விளைவாக இவர்கள் இந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான தூரம் கொஞ்சம் கூடிக்கொண்டு போயிட்டு. எனக்கு தெரியும், நான் மாணவனாக இருந்த பொழுது ஒரு ஆசிரியர் எனக்கு முன்னால் போனால் நான் அந்த ஆசிரியரை விலத்த மாட்டேன். நான் தண்டித்து ஒளிச்சிருவனோடைய அந்த ஆசிரியரை விலத்தி கொண்டு போக மாட்டேன். அதில் ஒரு ஆசிரியர் இங்கே கண்டாலும் உடனே எழும்பி ஆசனம் கொடுக்கின்ற அந்தளவு தூரத்துக்கு ஒரு உயரமாக வைத்திருந்த ஒரு காலம். இப்பொழுது அதுகளெல்லாம் உடைந்து விட்டது. இதில் பலவிதமான பிரச்சனைகள், அந்த நாட்டு பிரச்சனை, சூழல் பிரச்சனை, மற்ற கலாச்சார பிரச்சனைகள், இது எல்லாத்திலும் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து விட்டது. மற்ற இன்னும் ஒன்று, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கல்ச்சரும் இங்கே வந்திருக்குன்னு சொன்னால், இப்போ பெற்றார்கள் பிள்ளைகளை கண்டிக்க முடியாது. கண்டித்தால் அவர்கள் நான் போலீஸுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுவார்கள். இப்போ இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறபடினாலே மாணவர்களும் ஆசிரியர்களும் நெருக்கமாக போக வேண்டிய ஒரு கண்டிப்பை கொண்டு செல்வது கஷ்டமாக இருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் என்னென்னு சொன்னால் அந்த ரெஸ்பெக்ட், மற்றது ஒரு ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் இல்லாமல் போயிட்டு. அப்போ இவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கிறதுக்கு ஒரு விதமான ஜெனரேஷன் இமீடியட்டாக இல்லை. அப்போ அவர்கள் பார்த்து பழகி அவர்கள் என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு கண்டுபிடிக்கிற அந்த அனுபவம், அந்த ஆய்வுகள் எல்லாம் இல்லாமல் போனது ஒரு காரணம். அதுபடினாலே இது ஒரு வாரண்ட ஒரு அவுட்புட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனுடைய ஒரு வடிவம் தான் இப்பொழுது இருக்கிற ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான தொடர்புகள். அதிலேயும் பலவிதமான சிக்கல்களை ஆசிரியர்கள் கொண்டு வருகின்ற மாணவர்களும் இருக்கிறார்கள். பலவிதமான பேர் மாணவர்களை பயன்படுத்தி சில ஆசிரியர்களை தாக்குறவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆசிரியர்களை பற்றி பல விமர்சனங்களும் எழுதுகிற காலங்களும் வந்துவிட்டது. அந்த காலங்களிலே அப்படி அல்ல. ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் அவருக்குரிய மரியாதை இருந்தது. இந்த மரியாதை இன்னும் மீண்டுமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிராமப்புற பாடசாலைகளில் அதிகம் இருக்கின்றதால் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அழகாக இதயத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் ஓப்பனாக நீங்கள் பேசுனீங்க சார். ஒரு நல்ல ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நான் உங்களை முகமுகமாக சந்தித்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்த அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருந்து இன்னும் யாழ்ப்பாண கல்லூரிக்கு உங்களால் இயன்றதை செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி சிறப்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கும் உங்கள் பழைய மாணவனாக இதயத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.